ஆயிரம் கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு, கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இடைப்படுகிறதா? அப்படின்னு சொல்லி நம்ம தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். கர்த்தர் உண்மையாவே நம்மோடு தான் பேசுகிறாங்க. நம்மோடு தான் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தை நம் மத்தியிலே அளவில்லாமல் இடைப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அவர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், ஒவ்வொரு நாளும் கிருபையோடும், இரக்கங்களோடும், உண்மையோடும், நீதியோடும் நம்மளை நடத்துகிற தேவன். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னோடு இருந்த சீஷர்களுக்கும் அந்த மலை பிரசங்கத்திலும் இயேசு அழகாய் சொல்லுகிறாங்க. இந்த வார்த்தையை குறித்து நான் தியானிக்கும் போது புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாளைய தினம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறிதான். அதுக்கு பதில் என்பது இன்றைக்கு நான் படுத்து நாளை காலையில் விழிக்கிறேனா, ஒருவேளை இந்த வீடியோவை இன்னைக்கு காலையில் பார்க்குறீங்கன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். ஒருவேளை நாளைக்கு நான் அந்த வீடியோவை போடலைன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். எதுனாலும் அவர் தந்த ஈவு, அவர் தந்த நன்மையான காரியங்கள், அதுதான் சொல்லுது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேணாம். நாளைய தினம் கர்த்தருடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி கொள்வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக கிருபையாய் நடத்துவாங்க என்பதற்கு இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு மேலே ஒரு வசனம் அழகாய் சொல்லுது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் அப்படின்னு தேடி பார்த்தா ஆண்டவர் சில உவமைகளை அழகாய் சொல்லுவாங்க. காட்டு புஷ்பங்களை குறித்து சொல்லுவாங்க, புல் பூண்டுகளை குறித்து சொல்லுவாங்க. இன்றைக்கு முளைத்து நாளைக்கு காய்ந்து போகிற புல்லையே ஆண்டவர் அவ்வளோ அழகாக படைக்கும்போது, இன்னைக்கு பூத்து நாளைக்கு வாடி போகிற பூவை ஆண்டவர் அழகாய் காத்து கொள்ளும்போது உங்களை பாதுகாக்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தில் இந்த வசனத்தை குறிப்பிடுறாங்க. 33வது வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும். நம்முடைய வாழ்க்கையில் யாரை தேட பழகிக்கொள்ளணும்னா கர்த்தரை தேட பழகிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நாளை காரியத்தை குறித்து தேட நம்ம பழகிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடரலான காரியங்கள், நிறைய தோல்வியான காரியங்கள், நிறைய பிரச்சனைக்குரிய காரியங்கள் தான் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கும்போது கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்வாங்க அப்படின்றதை இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன் அப்படின்னா, அவரையே நாம் பார்க்குறோம்ல, அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்கறதுனால கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அவர் அப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவரை பார்க்கிற எல்லாருக்கும் அவர் வெற்றியை தருகிறவராக இருந்தார். அவரை யார் பார்த்தாலும் சரி, குருடன் பார்த்தாலும் சரி, நடக்க முடியாதவன் பார்த்தாலும் சரி, மரித்தவர்களுக்காக அவரிடத்தில் விண்ணப்பம் செய்தாலும் சரி, இல்லை எந்த தேவையோடு அவரிடத்தில் பார்த்தாலும் அவரை ஒரு நாளும் வெட்கப்பட்டு விடுகிற தேவனாக இல்லாமல் அவர்களை சுகப்படுத்தி நன்மையான காரியங்களை செய்து இரக்கமான காரியங்களை செய்து நடத்தினாங்களாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நாளைய தினத்தை கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் என் மேலே வச்சுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும். இன்றைக்கு கர்த்தர் என்னை விழிக்க செய்தாங்களா, இன்றைக்குரிய வேலையை செய்கிறேனா, இன்றைக்குரிய காரியங்களை செய்கிறேனா, இது போதும். கர்த்தர் இதில் என்ன நன்மையாக நடத்துவாங்க, கர்த்தர் என்னை இதில் இரக்கமாய் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நன்மையான பாதையில் நடத்துவாங்க. வேதத்தில் அநேகர் அப்படி இருந்தாங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த நாளே அது போதும் என்று சொல்லி அதில் நன்மையாக நடந்த அநேகர் வேதத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் பாதையில் நடத்தினாங்க. அந்த வனாந்தர பாதையில் நடத்தும் போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, கவலை இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஏன்னா பாலைவனத்தில் வருஷ கணக்காக அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து அவங்களை போஷித்தாங்க அப்படின்னு வசனம் சொல்கிறது. அன்னைக்கு என்ன தேவையோ, அன்னைக்கு என்ன காரியங்கள் அவங்களுக்கு வேணுமோ, அவங்க என்ன காரியத்தை கேட்குறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு தந்தாங்களாம். வனாந்தர பாதையிலே 70 பேரிச்ச மரங்களை ஆண்டவர் அவர்களுக்காக தந்தாங்க. அநேக நீரூற்றுகளை ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி காண்பித்தாங்க. மன்னாவை ஆண்டவர் வானத்திலிருந்து பொழிய பண்ணாங்க. காடையை அனுப்பி போஷித்தாங்க. இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளுக்கான
ஒவ்வொரு நாளுக்கான தேவைகளை அவர்களுடைய வாழ்க்கையில சந்தித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய 40 வருஷம் அளவுக்கும் அவங்களை மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவங்களை தொடர்ந்து வந்தது என்பதை நம்முடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போ நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. அவரிடத்துல நம்ம விட்டு கொடுத்தா போதும், அவரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்படைத்தா போதும், அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வாங்க. இன்றைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தரை முன்னிட்டு செய்யுங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வாங்க. இன்னைக்குரிய வேலை, இன்னைக்குரிய காரியங்கள் போதும். அந்த காரியத்தில் ஜெயமாய் நடங்க. கர்த்தர் ஜெயமாய் நடத்துவாங்க என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.